ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த கிளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்பாவடை சாயம் போனது, அப்புறம் ரொம்ப பழசாக போன உள்பாவடை அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சே நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சொல்லியிருக்கேன் 4 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பழைய உள்பாவடை தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதோட கீழ்ப்பாகம் இருக்குது பாருங்கள், அதாவது இடுப்பு சைடு இல்லாமல் கீழே அடிப்பாகம் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி கைகளால் சுருட்டி விட்டுக்கலாங்க. சுருட்டி விட்டுட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. பாவாடையை விரித்து போடும்போது உள்பக்கமாக விரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டி விட்டு ரப்பர் பேண்ட் போடுங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 2 சிலிண்டர் வச்சுருப்போங்க. அந்த 2 சிலிண்டரில் ஒன்று காலியான பிறகு ஒன்று யூஸ் பண்ணிடுவோம். அந்த காலியான சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். அதாவது சில சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக கொண்டு போடுவாங்கங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோவா நீட்டாக இருக்காது. அப்படி உள்ள சிலிண்டருக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி அந்த பாவாடையை இந்த மாதிரி போட்டு விட்டுலாங்க. நம்ம ரெடி பண்ணி பாருங்கள், அதை அப்படியே போட்டு விட்டுலாம். இப்போ கீழே அந்த இடுப்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதில் நாடாக இருக்கும். அதை நீங்கள் கீழே அப்படியே இழுத்து வச்சு கட்டிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. சிலிண்டருக்கு ஒரு கவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டுடலாம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிலிண்டருக்கு இந்த மாதிரி கவர் போட முடியாதுங்க. எக்ஸ்ட்ரா உள்ள சிலிண்டருக்கு இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரி தாங்க. பாவாடையோட கீழ் பக்கம் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணமோ அதே மெத்தட் தாங்க. நான் வேறு ஒரு பாவாடை எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குளிர்காலம் ஆரம்பித்தோடனே நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பளி போர்வையெல்லாம் எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம எடுத்து மேலே வச்சுருவோங்க. அப்படி வைக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய தூசிலாம் படிஞ்சிருங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ண இந்த உள்பாவோட உள்ளே இதை நீங்கள் அப்படியே போட்டு விட்டுட்டு அந்த நாடா பக்கத்தை இந்த மாதிரி நல்லா இறுக்கி கட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு கவர் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதை நம்ம அப்படியே தூக்கி பரணி மேலே கூட வச்சுக்கலாம். எவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சாலுமே அந்த பாவாடையில் தான் படியுமே தவிர உள்ளே நம்ம வச்சுருக்க பொருள் அப்படியே இருக்குங்க. பழைய உள்பாவடையை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய கம்பளி போர்வெல்லாம் நல்லா துவைச்சி காய வச்சு மடித்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு தூசு கூட படியவே படியாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பழைய உள்பாவடையில் இடுப்பு பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வளைவாக இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நீளமாக கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சோன்னே காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கும். இப்போ இந்த இது கிளாத் 2 துணியாக நம்மளுக்கு இருக்கும். அதில் ஒரு துணியை எடுத்துகிட்டு இன்னொரு துணியை இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 2-2.5 இன்ச் அளவுக்கு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். 3 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைஸ் எப்படி கட் பண்ணமோ அதே சைஸில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வாங்குகிற சாக்கு பை இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சாக்கு பை தாங்க நமக்கு தேவைப்படும். இந்த பை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு பதிலாக துணி பையெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சாக்கு பையை எடுத்து இதையுமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு எப்படி துணியெல்லாம் கட் பண்ணமோ அதே சைஸுக்கு வச்சு மேலே வச்சு அப்படியே இந்த அரிசி சாக்கு பையும் நான் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியையும் சாக்கு பையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். வீடியோவில் காட்டுறது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. இது கொஞ்சம் ரவுண்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தையல் தைக்க அப்படியே வரிசையாக வந்துடும். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக வந்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையுமே வந்து அந்த பக்கம் இதை எப்படி வச்சு தையல் போடுறோமோ அதையுமே வந்து அந்த மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தையல் போட்ட பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கவராக இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தையல் போட போட உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போது அடுத்து இதோட சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், மேலே இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு வந்து நான் அந்த சாக்கு பையில் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருந்துச்சுங்கன்னா அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம கையில் ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாம், மிஷினில் தான் தைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து வச்சு தைச்சிருக்கேன்ட்டு. நான் ஊசி நூல் கொடுத்து தாங்க அந்த கைப்பிடி தைச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டீங்களா என்னான்னு தெரியல, நானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மோட்டர்லாம் வந்து வச்சுருப்போங்க. இந்த மோட்டருக்கு வந்து கவராக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டோம்னா நம்ம மழை வெயிலெலாம் பட்டு அப்படியே திருப்பிடிச்சி போயிருங்க. மழை காலத்தில் ரொம்ப அந்த தண்ணி பட்டால் ரொம்ப திருப்பிடிச்சி போயிடும். அது படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கவர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது உள்ளே வந்து சாக்கு பை நம்ம வச்சுருக்கிறதுனால மேலே வந்து துணியில் ஈரம் பட்டாலுமே உள்ளே வந்து இறங்காதுங்க, நம்மளுக்கு அப்படியே வந்து காஞ்சிரும். இதுக்காக தான் நான் சாக்கு பை வைக்கணும்னு சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம துணி பையெல்லாம் வச்சோம்னா அது அப்படியே துணி மேலே உள்ள துணியில் ஈரம் எல்லாமே வந்து கீழே துணி வச்சுருந்தோம்னா அதுலேயுமே வந்து இறங்கிருங்க. நம்ம கவர் போட்டு ஒரு யூஸுமே இல்லை. நம்ம சாக்கு பை வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து கீழே இறங்கவே இறங்காதுங்க. அந்த துணியில் மட்டும் ஈரம் இருக்கும், அது அப்படியே வந்து காஞ்சிரும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மோட்ரு இருக்குது, வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு வீணாகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கவர் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். இதுக்கு வந்து கவரே வந்து கடையில் விற்கிதுங்க. அதை நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணி போட்டுறது நல்லது தானே. நானும் வந்து ரொம்ப நாளாக இந்த மோட்டருக்கு கவர் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தாங்க எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 4 பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அதே போல் உள்பாவடைய சாக்கு பையில் வச்சு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கூட ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் தையல் போட்டு விட்டால் போதுங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டருக்கு அடியில் வந்து இதை வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து சிலிண்டர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டரை வந்து இழுக்கும் போது நம்ம தரையில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குங்க. சில பேர் வந்து அப்படியே சிலிண்டரை வந்து சாய்ச்சி இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தரையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச்சஸ் விழுங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டர் தள்ளுனாலோ இழுத்துட்டு போனாலோ எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்னா, நம்ம உள்பாவடை போடும்போது எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா அந்த உள்பாவடையோட நாடா வந்து சில சமயம் வந்து உள்ளே அப்படியே போய்க்கோங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் நாடா இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்காது. நம்ம அந்த நேரத்தில் அந்த நாடாவை இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நாடாவை கோத்து போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா கிளம்பணுன்னா நம்ம தேடுற கலர் உள்பாவடைக்கு வந்து கண்டிப்பாக நாடா இருக்காதுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு நாடா வந்து பாவடையில் 2 பக்கமும் கோத்துட்டு சரி சமமாக வச்சுக்கோங்க. அதாவது அந்த நாடா கட்டுற பகுதியை வந்து 2 பக்கமும் சரி சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட அந்த ஓரம் இருக்குது பாருங்கள், அதாவது அந்த எட்ஜ், இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் இருக்கும் பாருங்கள், இந்த எட்ஜ் சைடு வந்து இதை அப்படியே வந்து நம்ம பிரிச்சுக்கணுங்க. நாடாவோட சேர்த்து கரெக்டாக வந்து சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்படியே நாடாவோட நம்ம கைகளால் பிரிச்சுட்டு இதில் வந்து ஊசி நூல் வச்சு ஒரு 2-3 தையல் மட்டும் போட்டு விட்டுருலாங்க. இப்படி நம்ம அந்த பக்கத்தில் மட்டும் தையல் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நாடா கோத்து வச்சோமோ பாவடையில் அப்படியே தாங்க இருக்கும். உள்பக்கம் போகிறதுக்கும் வேலை இல்லை, வெளிப்பக்கம் வரவும் வராதுங்க, அப்படியே இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா உள்பாவடையிலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு வச்சுருங்க. ஃப்ரீ டைமில் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா நம்ம எப்படி தான் வந்து அந்த நாடாவை இழுத்தாலுமே உள்பாவடையிலேருந்து அது கலண்டு வரவே வராதுங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் உள்பாவடை ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.